உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 60:22, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நானே ஒரு சாதாரண ஆளுங்க, எனக்கு சரியான அட்ரஸ் கூட கிடையாதுங்க. நான்லாம் எப்படி 1000 மாறுவேன்? எப்படி நான் பலத்த ஜாதியாவேன்? தேவன் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான், ஒரு சாதாரண ஆளாகிய உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களை நான் பலத்த ஜாதியாய் மாற்றுவேன், 1000 மாற்றுவேன். அவரு மனசு வச்சுட்டாருங்க, அவ்வளோதான். அவரு மனசு வச்சுட்டாரு. அதனால நீங்க சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தீவிரமா செயல்படுறாரு. எதற்காக தீவிரமா செயல்படுறாருன்னா, உங்களை 1000 மாற்றுவதற்காக அவர் தீவிரமாய் செயல்படுறாரு. உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுவதற்காக அவர் தீவிரமாய் செயல்படுறாரு. ஓகேங்களா? ஆடி ஆடி அசைந்து அசைந்து செயல்பட மாட்டாருங்க, படு தீவிரம் எடுக்கிறார். என் பிள்ளைங்களை நான் 1000 மாற்றி விடுவேன், பலத்த ஜாதியாய் மாற்றி விடுவேன். அவரால் முடியுங்க. ஒரு பலூனு ஊதாத வரைக்கும் ஒரு சாதாரணமாக தான் இருக்கும்ல, ஆனால் அதை ஊதுனீங்கன்னா, நீங்கள் மனசு வச்சு ஊதுனீங்கன்னா அது பெருசாகும். தேவன் மனசு வச்சுட்டாரு, உங்களை பெருசாக்குவார். சரிங்களா? பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் மாற்றுவார், 1000 மாற்றுவார். நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி வந்ததுலேருந்து ஈசா என்ற ஒரு அப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, தாவீதை கூப்பிட்டுட்டு வாங்க, சீக்கிரமாக கூப்பிட்டுட்டு வாங்க, எங்கே இருந்தாலும் அவன் இங்கே ஆகணும், என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஏன்னா தேவன் தீவிரமாக இருக்கிறார். அந்த ஆடு மேய்க்கிற தாவீதை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, உயர்த்தணும்னு தீவிரம் காட்டுறாரு அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி பொங்கி எழுந்துட்டாங்க. ஈசா இருக்காங்களா, அவங்க அப்பா ஆடி ஆடி அசைந்து அசைந்து ஒரு ஆளை அனுப்புகிறாங்க வனாந்திரத்துக்கு. அவங்களுக்கு என்னென்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியே ஆசீர்வதிச்சா கூட என் பையன் உருப்பிட மாட்டான், அதனால தான் பலி விருந்துக்கு கூட கூட்டிகிட்டு வரல அவர். ஆனால் அவங்க அப்பா எவ்வளோ ஸ்லோவாக ஆடி அசைந்து வேலை செய்தால் கூட தேவன் எப்படிங்க இருந்தார்? தீவிரமாக இருந்தார். நான் இன்னைக்கு தாவீதை ஆசீர்வதிப்பேன், அவன் இனிமே 1000 மாறுவான், அவன் இனிமே பலத்த ஜாதியாய் மாறிடுவான் அப்படின்னு தேவன் தீவிரமாக இருந்தார். அதுதான் தேவன் இன்னைக்கு உங்கள் விஷயத்தில் அவர் தீவிரமாக இருக்கார். எப்படியாவது என் பிள்ளைங்களை நான் அவங்கள பெரிய ஆளாக ஆக்கிடுவேன், அவங்கள 1000 மடங்கு அவங்கள ஆசீர்வதிச்சிருவேன், இப்படியே இருக்க வேண்டாம் என் பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறார். அவர் மனசு வைக்கிறாரு. அதனால் பலூன் பெருசாக ஊதும் எவ்வளோ ஒரு சின்ன பலூனாக இருந்தாலும் நம்ம மனசு வச்சாதான் பெரிய பலூனாக மாறும்ல. தேவன் மனசு வச்சுட்டாரு. அதனால் உங்களை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கி விடுறாரு. சரிங்களா? அதனால் பயங்கரமாக நீங்கள் முன்னேறுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்களை 1000 மாற்ற போகிறீங்க, பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறீங்க, தீவிரம் காட்டுறீங்க, ஆடி ஆடி அசைந்து அசைந்து செயல்பட மாட்டீங்க பா. உங்கள் பிள்ளைங்களை தீவிரமாக 1000 மாற்ற போகிறீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. சாமி உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. முன்னோர்கள் பாவங்கள்லாம் எதுக்குப்பா சாபமாக வருது? பரம்பரை வியாதியாக எதுக்குப்பா வருது? ப்ளீஸ்ப்பா, தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க.
மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க, தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது, எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க, அங்கே வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை நல்ல கழுவி எங்களை சுத்தப்படுத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. சாமி உமக்கு நன்றி. அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு அது மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை ஆண்டவரே நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. தயவு செய்துப்பா எங்களை நீங்கள் பசுத்தப்படுத்துங்க. மனிதனால் ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்கிறது கூடாது. அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்த ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா நன்றி அப்பா. தயவு செய்துப்பா 3ஆவது தடவை கூட நீங்கள் பூமிக்கு வருவீங்கள, ஆட்சி செய்வீங்களேப்பா, அப்போ கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.